கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த 12 ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது. அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக மட்டும் கிடையாது, பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இந்த மார்ச் 1 தான் நம்முடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி அரசியலாக யாரும் நினைக்க வேண்டாம். கும்பராசி நேர்களே, இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை தேடி வரும். அதுபோல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களும் சரி, அறிமுகமே இல்லாதவங்களாம் தேடி வருவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எங்கே போனாலும் சரி, ஒரு 10 பேர் இருக்காங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க முன்னாடி அப்படின்னா. அப்போ இந்த 30 நாளும் இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக மற்றவங்களுக்கு வாங்க வாங்க அப்படிங்கிறது வேறு. வாங்க 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 ரொம்ப நல்லா இருக்கீங்களே, பார்த்து ரொம்ப நாளாச்சே, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னால் பொண்ணு வந்துடும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். பொண்ணு அனுப்பிட்டு இருக்காங்க, நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், அது தேடி வந்துடும். இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும், கல்யாணம் நடந்துடும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஆக அனைத்தும் தங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் மார்ச் மாதம். யார்? கும்பராசினியர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில். ஏங்க இந்த ரொம்ப பேர் சொல்கிறாங்க 7.5 சனி நடந்துட்டுருக்குன்னு திருமணமெல்லாம் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணணும். தங்களுடைய திருமண தேதி குறிக்கக்கூடிய நேரம் அந்த பெண்மணிக்கும் சரி, மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும். அவ்வளவுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். ரொம்ப பேர் கேட்குறாங்க என்கிட்ட, ஃபோனில் கேட்குறீங்க, நேரடியாக கேட்குறவங்க தான் கேட்டுறாங்களே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணி இதுக்காக யாருமே தயவு செய்து 7.5 சனி நடக்குது கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற செய்தியை விட்டுருங்க, கேட்காதீங்க. கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் செய்யக்கூடிய தினத்தின் அன்று பெண்ணிற்கோ அல்லது மனைவி மணமகளுக்கோ பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளை 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது. அவ்வளவுதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேர்கள் நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம், எல்லாம் லாபத்தில் தான் உண்டு. இன்னும் 30 நாளுக்கு தான் நான் இந்த பலன் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 30 தினங்களுக்கு மட்டும் ரொம்ப அமோகமாக இருக்குது. எந்த பிளான் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? எங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம், கண்டிப்பாக நிற்கலாமே, தாராளமாக நிற்கலாம். சனி பகவான் உங்களை ரொம்ப உசந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார். லட்சியவாதிகளாக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து, பதவி அனைத்தும் இல்லம் தேடி வரும். உங்கள் உள்ளம் குதூகலத்தில் துள்ளும். இந்த மாதம் மார்ச் மாதம் மிக அமோகமான மாதம் தங்களுக்கு. நன்றி, வணக்கம்.